ஒரு எழுத்தாளரை உலகம் புரிந்து கொள்ளலை அப்படின்னா நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் வீடு புரிந்து கொள்ளலைன்னா கவலைப்படுவேன். விருது அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளருக்கு அழைக்கப்படக்கூடிய ஒரு உற்சாகத்துக்கான ஒரு விஷயம், ஒரு கௌரவம் வச்சுக்கலாம். அது கிடைக்கிறதுனால ஒரு மகிழ்ச்சி அடைகிறாரே தவிர அதுக்காக மட்டும் அவர் எழுதுறது இல்லை. பெரிய தமிழினுடைய கவி சக்கரவர்த்தி கம்பன் அரச சவி கவிஞர் இல்லையே, மக்கள் கவிஞர் தானே. எழுத்து எப்போதுமே ஒரு பண்பாட்டினுடைய செயல்பாடு. அதுக்குன்னு ஒரு ஊதியம் நிர்ணயிக்கப்படலை. அந்த ஊதியத்தை கொண்டு உங்களோட வாழ்க்கையை வாழ்வது சிரமமானது தான். இலக்கியம் எல்லோரும் சேர்ந்து பறக்க வேண்டிய ஒரு செயல். வானத்தில் இன்னும் எத்தனை ஆயிரம் லட்சம் பறவைகள் வந்தாலும் வானத்தில் இடம் இருக்கும், பறக்க முடியும். எந்த பறவையும் எந்த பறவைக்கும் போட்டியெல்லாம் கிடையாது. டால்ஸ்டாயும் சரி, புதுசாக எழுத வந்திருக்கக்கூடியவரும் வேறு வேறு மனிதர்கள் இல்லை, ரெண்டு பேருமே எழுத்தாளர்கள் தான். கோமல் ஒரு கடிதத்தை எடுத்து எனக்கு கொடுத்தார், ஒரு போஸ்ட் கார்டு. அது உனக்கு வாசகர் கடிதம் வந்திருக்கியா அப்படின்னு. யாருன்னு பார்த்தா சுந்தர ராமசாமி அது எழுதிய வாசகர் கடிதம். அது இவ்வளோ பெரிய வாசகர் கூட்டத்தை எப்படி சம்பாதிச்சு? இல்லை, அவங்க என்னை தேடி வர்றது ரெண்டு காரணத்துக்காக. ஒன்று, என்னோட எழுத்துக்களை படிச்சிருக்காங்க. இன்னொன்று, நல்ல புத்தகங்களை நான் அறிமுகம் செய்வேங்கிறது தெரியும். அந்த நம்பிக்கையை நான் நீண்ட காலமாக உறுதி பண்ணிகிட்டே வரேன். என் புத்தகத்தில் இல்லை, நான் எந்த புத்தகத்துலையும் கையெழுத்து போடுவேன். எதுக்கு அப்படின்னா, படிக்கக்கூடியவர்கள் முக்கியம், என்ன படிக்கிறவங்க முக்கியம் இல்லை. அவங்க ஒரு சகோதரனை பார்க்குற மாதிரி தான் என்னை பார்க்குறாங்க, என் கூட புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. அப்போது நிறைய நேரங்களில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எதுக்கு இந்த புகைப்படங்கள்லாம், என்ன செய்வாங்க அப்படின்னு. உண்மையில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா அவங்கவுங்க வீட்டில் வச்சுருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா அவங்க குடும்ப உறுப்பினர்களோட எனக்கும் இடம் கொடுத்துருக்குறாரு. இன்னொரு வாசகர், அவர் அமெரிக்காவிலேருந்து என்னை தேடி வந்தவர், என்னோட அறையில் தேதியோ பார்த்துக்கிட்டே இருந்தார். என்ன பார்க்குறீங்கன்னா, அந்த சாவி பொய் தானே, சாவி வச்சிருக்கல அப்படின்னாரு. நிஜ சாவியை எடுத்து காட்டினோடனே, என்ன சார் அப்போ நிஜத்தை தான் எழுதுறீங்களா அப்படின்னா. கற்பனையும் எழுதலை, நிஜத்தையும் எழுதலை. கற்பனை எவ்வளவு, நிஜம் எவ்வளவு அப்படிங்கிறத இணைச்சு எழுதுறேன். அது என்ன ஒரு மறைமுகமாக ஒன்று நினைவுபடுத்துது. என்னன்னா, பொறுப்புணர்வை நினைவுபடுத்துது. நீ ஒரு எழுத்தாளன் மட்டுமல்ல, அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய மனிதன். அந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்க. தி லிட்ரேச்சர் ஷோ நேயர்களுக்கு வணக்கம். போன சீசன்லேயும் எல்லாருமே கேட்டே இருந்தீங்க, நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருந்தேன். இந்த சீசன்லேயும் ப்ரமோ போட்ட உடனே எல்லாருமே ஒரு பேரை நிறைய பேர் குறிப்பிட்டீங்க. எனக்கு தனிப்பட்ட அலைபேசிலையும் இவரை பேட்டி எடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எஸ்ரா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கார். வணக்கம் சார். முதல்ல உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன ஒரு மனிதர். கேள்விகள் அல்லாமையும் உங்களோட எழுத்து மூலமாகவும் உங்களுடைய பேச்சு மூலமாகவும் எங்களுக்கு இருந்த எல்லா சந்தேகத்தையுமே நீங்கள் பதில் சொன்ன ஒரு ஆள். அதனால் உங்களுக்கு கேள்வி கேட்குறதுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான விஷயமாக தான் இருந்தது. இதில் இருக்கிற நிறைய கேள்விகளுமே நீங்கள் கொடுத்த இன்புட் தான் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். தமிழன் விருதுகளுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் இப்போ புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் வாங்கியிருக்கீங்க. சின்ன வயசுலேயும் நிறைய விருதுகள் வாங்கியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு விருதுகள் அப்படிங்கிறது அப்பவும் இப்போவும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தமிழன் விருதுகளுக்காக நான் என்னோட மனம் நிறைந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி. ஏன்னா இந்த ஷோவை நானும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். நிறைய எழுத்தாளர்களோட நீங்கள் கலந்துரையாடல் பண்ணுறது, அதில் வெளிப்படக்கூடிய உங்களோட வாசிப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கிய ஈடுபாடு, அதுக்காக உங்களுக்கு முதல்ல என்னோட பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. விருது அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளருக்கு அழைக்கப்படக்கூடிய ஒரு உற்சாகத்துக்கான ஒரு விஷயம், ஒரு கௌரவம்னு வச்சுக்கலாம். அது கிடைக்கிறதுனால ஒரு மகிழ்ச்சி அடைகிறாரே தவிர அதுக்காக மட்டும் அவர் எழுதுறதில்லை. அதே நேரத்தில் சிறு வயதில் விருதுகள் வாங்கும் போதெல்லாம் அது நம்மளை அடுத்தடுத்து வேலைகள் செய்ய வைக்கிறதுக்காக நம்மளை உத்வேகப்படுத்தும். இன்னும் கூட வேகமாக இதில் செய்யணும் நம்ம அப்படின்னு. இப்போ விருது வாங்கும் போதெல்லாம் அது நம்மளை மறைமுகமாக நம்மளோட முதுமையை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. நீங்கள் ஓரளவுக்கு வேலை செஞ்சிட்டீங்க அதுக்காக அப்படின்னு. நான் ஒவ்வொரு விருது பெறும்போதும் மனதுக்குள்ளாடி முடிவு பண்ணிக்கிறேன், நான் இந்த உயரத்துக்காக இல்லை, இன்னும் நிறைய உயரங்களை நோக்கி நம்ம போகணும், பயணிக்கணும். அதுக்கான சக்தியை வழங்குறதுக்கு தான் இந்த விருது கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வழியில் அவருக்கு ஒரு பழச்சாறு கொடுப்பாங்க, குளுக்கோஸ் கொடுக்குறாங்கல்ல, அது இன்னும் ஓடணுங்கிறதுக்கு தான். ஆமாம் ஆமாம். அப்படியான ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒன்றாக தான் இந்த விருதை பார்க்க. பொருளாதார தன்னிறைவுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஃபேமிலியும் அதை எதிர்பார்க்கும். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அது இல்லைனாலும் ஒரு ஃபேமிலி அதை எதிர்பார்க்கும். ஆனால் ஒரு எழுத்தாளராக வரவங்க, எழுத்தாளராக இப்போ நீங்கள் என்னவாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டீச்சர்ம்பாங்க. நான் இருந்த காலகட்டத்தில் டீச்சர்ம்பாங்க, அப்புறம் டாக்டர்ம்பாங்க, ஒரு இதாக சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் இன்னமும் எழுத்தாளராக வராங்க. நீங்கள் அறிமுகப்படுத்தின நிறைய பேரை இப்போ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு பொருளாதார தன்னிறைவுங்கிறது இருக்காது அப்படின்னு தெரிஞ்சும் ஒருத்தர் எழுத்தாளராக ஆசைப்படுறது எதனால? இல்லை, ஒருத்தர் எழுத்தில் அவருக்கு விரும்புகிறாருங்கிறது அவருடைய தன்னியல்பான ஆர்வம். அதை ஒரு வேலையாக வச்சுக்கிட முடியுமானா எதையுமே வேலையாக வச்சுக்கிட முடியாது தான். அந்த மித்ததுக்கெல்லாம் தேவை இருக்கிறதுனால அந்த தேவை என்ன பண்ணுதுன்னா, ஆசிரியருக்கு ஒரு சம்பளம் கொடுக்க வைக்கிது,
அல்லது ஒரு பொறியாளரை நியமிச்சுறாங்கன்னா அந்த நிறுவனம் அவருக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க. எழுத்து வந்து ஒரு பொது காரியம், பத்திரிகையில் வெளியாகுதே தவிர அது ஒரு பண்பாட்டினுடைய நடவடிக்கை. பண்பாடு தான் அதுக்கு பணம் கொடுக்கணுமே தவிர தனிநபர்கள் அல்ல. பண்பாடு தான் அந்த எழுத்தாளரை வளர்த்து தேவையான விஷயங்களை பண்ணணும். தமிழ் மாதிரியான ஒரு பண்பாட்டில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தா சங்க காலத்துலேருந்து தெரியும், அவங்கள ஆதரித்த எல்லாருமே புரவலர்கள் தான், பெரிய மன்னர்கள் இல்லை. சிறிய வசதியான ஒரு நிலக்கிழாராக இருந்திருப்பார், அல்லது கொஞ்சம் வசதியான ஒருவராக இருந்திருப்பார், வள்ளலாக இருந்திருப்பார், அவர் தான் ஆதரவு கொடுக்குறார். அவர் ஒருத்தருக்கு இல்லை, நிறைய பேருக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்னா எழுத்தாளர்கள் எப்போவுமே ஒரு நிறுவனத்திடம் இருந்தல்ல, தனிநபர்களிடம் இருந்து, அதிலும் கூட இந்த கலை இலக்கியங்களை புரிந்து கொள்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து தனக்கு ஏதாவது கிடைக்குமா தான் நினைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய இதிகாசங்களை காவியங்களை எழுதின தமிழ் புலவர்கள் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மன்னரை நம்பி அரண்மனையில் வேலைக்கு சேர்ந்துடல. பெரிய தமிழனுடைய கவி சக்கரவர்த்தி கம்பன் வந்து அரச சவி கவிஞர் இல்லையே, மக்கள் கவிஞர் தானே. அப்படின்னா நல்லா தெரியுது. அப்படின்னா எழுத்து எப்போதுமே ஒரு பண்பாட்டினுடைய செயல்பாடு. அதுக்குன்னு ஒரு ஊதியம் நிர்ணயிக்கப்படலை. அந்த ஊதியத்தை கொண்டு உங்களோட வாழ்க்கையை வாழ்வது சிரமமானது தான். அதை தாண்டி ஏன் வர்றாங்க அப்படின்னா, ஒரு விளையாட்டு வீரனை போல். விளையாடுனா அவர் தான் விளையாட்டில் தான் திறமை நிரூபிப்பார். முடிந்தால் விளையாட்டை கொண்டு அவருக்கு ஏதாவது ஸ்பான்சர் கிடைக்கும். ஓடுற ஒருத்தருக்கு, ஒரு இசைக்கலைஞருக்கு, ஒரு ஓவியருக்கு எப்படி அந்த கலையின் மீது ஈடுபாடு இருக்கோ அப்படி தான் எழுத்தின் மீது ஈடுபாடு. வருவாய்ங்கிறது முழுக்க சந்தை சார்ந்த ஒன்று. பிக்காசோ வரைஞ்ச காலகட்டத்திலேயே ஒரு எளிய ஓவியனும் வரைஞ்சிட்டு தான் இருந்திருப்பான். அந்த அங்கீகாரம் அவனுக்கு கிடைச்சிருந்துருக்காது. அதுக்காக அவன் படம் வரையணுன்னா பிக்காசோவை தான் ஆகணுங்கிறது இல்லை. பல்வேறு படிநிலைகள் இருக்குது எல்லா இதுலேயும். அதில் எழுத்தும் இருக்குது. இந்த பொருளாதாரத்தை பெரும்பாலும் புரிந்து கொள்வது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஒரு எழுத்தாளரை உலகம் புரிந்து கொள்ளலை அப்படின்னா நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் வீடு புரிந்து கொள்ளலைன்னா கவலைப்படுவேன். ஏன்னா அவரோடு இருக்கக்கூடிய அப்பா, அம்மா, சகோதரர்கள், நண்பர்கள், மனைவி, பிள்ளைகள் அவரை புரிஞ்சுக்கிடணும்னு. அவரும் அதை தான் எதிர்பார்க்குறாரு. என்னன்னா, உலகிடம் இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டில் இருந்து பாராட்டாட்டா கூட எதிர்க்காமல் இருக்கலாம், ஆதரவு தரலாம், முடிந்த வரைக்கும் உறுதுணை செய்யலாம் அப்படிங்கிறார். நான் அந்த வகையில் ஒரு அதிர்ஷ்டசாலி. இந்த உறுதுணை எனக்கு என்னுடைய வீட்டில் நிறையவே கிடைக்கிது. மனைவி, பிள்ளைங்கள்லேருந்து, நண்பர்கள்லேருந்து எல்லாரும் நான் எழுதுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எப்பவும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை நான் முழு நேர எழுத்தாளனாக இருப்பதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, அவங்களும் காரணம் தான் சொல்லுவேன். இதை நீங்கள் எனக்கு ஆனந்த விடல் இருக்கும்போது கொடுத்த பேட்டிலையும் இதை பதிவு பண்ணீங்க இந்த விஷயத்த. இன்னொரு கேள்வி எனக்கு இருக்குது. நான் சுஜாதாவை படிக்கும்போது நிறைய எழுத்தாளர் தேடி போயிருக்கேன். அதை விட ஆழமாக அல்லது அதுக்கு ஈக்குவலாக எனக்கு நிறைய எழுத்தாளர்கள் கொடுத்து உங்களோட கதாவிலாசம் தான். எப்போ அது வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணி வாசித்த காலகட்டம் உண்டு. 50 எழுத்தாளரோட அது நிறுத்துறதுங்கிறது எவ்வளோ கடினமாக இருந்தது உங்களுக்கு? ஆமாம், ஏன்னா நான் முதல்ல 100 எழுத்தாளர்களை தேர்வு பண்ணியிருந்தேன். அந்த 100 பேரை பற்றி எழுதலான்னு. ஆனால் அதை எழுதணுன்னா 2லேருந்து 3 ஆண்டுகள் ஆகிடும். தொடர்ந்து ஒரு தொடரை 3 ஆண்டுகள் கொண்டு போக முடியாது இல்லையா? அதனால் நான் 50 வரைக்கும் எழுதிட்டு விட்டுட்டேன். அது புத்தகமாகி அதுக்கு கிடைத்த வரவேற்பு அப்புறம் 2வது பகுதி எழுதலான்னு நினச்சேன். சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்காக தான் பின்னாடி என்ன செய்தேன்னா 100 சிறந்த கதைகள்னு அந்த 100 எழுத்தாளர்களையும் அவர்களுடைய கதைகளை தேர்வு செய்து அதுக்கு ஒரு மதிப்புரை எழுதி ஒரு புத்தகமாக போட்டேன். அந்த புத்தகத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. எழுத்தாளர்களை கொண்டாடின எழுத்தாளர்னா உங்களை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன 100 சிறுத்தைகள், கதாவிலாசம், அதை தாண்டி சுஜாதாவுக்கு இன்றும் சுஜாதான்னு ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்கீங்க. நான் சொல்கிறது மாஸ்டர்ஸ் மட்டும் அல்ல, செந்தில் ஜெகநாதனோட தொகுப்பு வந்து உங்களோட பேட்டி பார்த்து தான் நான் வாங்கி படித்தேன். அந்த மாதிரி இப்போ வர்றவங்களையும் நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க. இது எப்படி நீங்கள் அடையாளம் காண்றீங்க? இல்லை, வானத்தில் ஒரு இது பறவைகளை பார்த்தீங்கன்னா தெரியும், கூட்டமாக தாங்க பறவைகள் பறக்கும். தனித்து பறக்கக்கூடிய பறவைகளை பார்க்குறவங்களுக்கே ஏதோ ஒரு வருத்தமாக இருக்கும், ஏன் இந்த பறவை தனியாக பறக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் கூட்டமாக பறக்கக்கூடிய பறவைகளில் ஏதோ ஒரு பறவை முன்னாடி பறக்கும், மித்த பறவைகள் அந்த பறவையினுடைய பின்னாடியே போகும். அந்த பறவை வழிகாட்டிங்கிறதுக்காக இல்லை, அது தான் அனுபவத்தால் என்ன பண்ணுதுன்னா எல்லா பறவைகளையும் இணைச்சி அழைச்சிட்டு போகுது. இந்த இடம் மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு பறவை போகுது இல்லையா, அந்த இடத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு பறவை தானே மாறி வந்துடும். இது 2ஆம் இடத்துக்கு போயிடும். இலக்கியம் எல்லோரும் சேர்ந்து பறக்க வேண்டிய ஒரு செயல். வானத்தில் இன்னும் எத்தனை 1000 லட்சம் பறவைகள் வந்தாலும் வானத்தில் இடம் இருக்கும், பறக்க முடியும். எந்த பறவையும் எந்த பறவைக்கும் போட்டியெல்லாம் கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா எல்லோரும் இணைந்து பறப்போங்கிறது தான் பறத்தலோட முக்கியமான ஆனந்தமே. நான் எழுத வந்த நாட்கள்லேருந்து என் முன்னோடிகளை படிச்சிருக்கேன், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய படைப்பாளிகளை படிச்சிருக்கேன், என் காலத்தில் எழுதினவங்களை படிச்சிருக்கேன். எனக்கு பின்னாடி எல்லாரும் எனக்கு முக்கியம்தான். ஏன்னா எழுத்துங்கிற உலகத்தில் அவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். டால்ஸ்டாயும் சரி, புதுசாக எழுத வந்திருக்கக்கூடியவரும் வேறு வேறு மனிதர்கள் இல்லை, 2 பேருமே எழுத்தாளர்கள் தான்.
2 பேருமே வாசகன் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ஒரே ஆள் தான். அப்போ நான் அடிப்படையில் இவர்களை கொண்டாடுகிற நேரத்துலலாம் நான் ஒரு வாசகனாக இருக்கேங்கிறது தான் உண்மை. நான் ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு வாசகனாகவும் இருக்கேன். வாசகனாக நிறைய வாசிக்கக்கூடியவனாக இருக்கேன். அதனால் எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன். இன்னொன்று, நிஜமாகவே அப்படி பாராட்டும் போது நான் அவங்க ஒவ்வொருத்தரிடமிருந்து ஏதோ சிறு விஷயத்தை கற்றுக்குறேன். நான் ஒருத்தரை பாராட்டுறேன்னா அது வெறும் பாராட்டு இல்லை, மறைமுகமாக அவரிடமிருந்து நான் ஒன்றை கற்றுக்கிட்டேன்னு தான் அர்த்தம். அவர் இந்த விஷயத்தை இப்படி எழுதியிருக்கிறாரே, அது எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படி எழுதலாமா அப்படின்னு. அப்போது உண்மையிலே என்ன நான் வளர்த்துக்கொள்வதற்கு இவர்கள் எல்லாம் தேவைப்படுறாங்க. அப்புறம் பாராட்டு அப்படிங்கக்கூடியது வெறும் சொற்கள் தான். ஆனால் அந்த சொற்கள் ஒருத்தருக்கு தரக்கூடிய வெளிச்சம் இருக்கு இல்லையா, நம்பிக்கை, அது மிக பெருசு. நான் எழுத தொடங்கின காலகட்டத்தில் சுபமங்களால் ஒரு கதை எழுதினேன், நகர் நீங்கிய காலம்னு. ஒரு நாள் கோமல் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், உனக்கு ஒரு வாசகர் கடிதம் வந்திருக்கியா, வந்து பாரியா அப்படின்னு. வாசகர் கடிதத்துக்காக எதுக்கு அலுவலகத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டி நகர்லேருந்து அவங்க அலுவலகத்துக்கு போனேன். கோமல் ஒரு கடிதத்தை எடுத்து எனக்கு கொடுத்தார், ஒரு போஸ்ட் கார்டு. அது, உனக்கு வாசகர் கடிதம் வந்திருக்கியா அப்படின்னு. யாருன்னு பார்த்தா சுந்தரராமசாமி அது எழுதிய வாசகர் கடிதம். அது சுந்தரராமசாமி ஒரு கதையை படிச்சுட்டு பத்திரிக்கையில் நான் ஒரு இளைஞன் புதுசாக எழுத வந்திருக்கேன், அவர் பெரிய மூத்த படைப்பாளி, ஒரு வாசகர் கடிதம் போடுறார். போட்டு அந்த கதையில் இந்த கதையை பாராட்டி ரொம்ப புகழ்ந்து சொல்லி என்னை பாராட்டி பத்திரிக்கை ஆசிரியரை பாராட்டி அந்த கடிதம் இருந்துச்சு. அதை என் கையில் கொடுத்தாரு. உனக்கு இதான் ஏன் அவார்டு, உனக்கு சுந்தரராமசாமியை பாராட்டிட்டாருன்னு. நான் பின்னாடி சுந்தரராமசாமியை நேரில் சந்தித்த போது அவர்கிட்ட கேட்டேன், இதை எனக்கே அனுப்பியிருக்கலாமே, நீங்கள் ஏன் பத்திரிக்கைக்கு அனுப்புனீங்கன்னு. அவர் சொன்னார், உன்ன மாதிரி புதுசாக அவங்க கதைகளை போடணும்ல, அதுக்கு தான் அது. ஒரு புது எழுத்தாளருடைய கதையை பத்திரிக்கை வெளியிட்டால் மூத்த எழுத்தாளர் அதை பாராட்டி பத்திரிக்கைக்கு வாசகர் கடிதம் எழுத வேண்டியது தான் மரபு. அப்போ இன்னொரு எழுத்தாளரை அவங்க போடுவாங்க அப்படின்னு. அப்புறம் அன்றைக்கி இருந்த எழுத்தாளர்கள் பாருங்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு. அசோகமித்திரன் எனக்கு வாசகர் கடிதம் அனுப்பியிருக்காரு, சுந்தரராமசாமி அனுப்பியிருக்கிறார், கந்தசாமி அனுப்பியிருக்காரு, பிரபஞ்சன் அனுப்பியிருக்கார். இவர்கள் இந்த மொழியினுடைய மிகப்பெரிய படைப்பாளிகள். ஒரு எழுத வந்த இளைஞனை பாராட்டாததுக்காக நான் மல்லாங்கடங்கிற கிராமத்தில் இருந்தேங்க. அசோகமித்திரன் அங்கேருந்து கார்டு போடுவார் எனக்கு. அப்படின்னா இவர்கள் ஒரு வழிகாட்டியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாராக இருந்தாலும் நல்ல கதையை நல்ல கவிதை எழுதிட்டா அவரை பாராட்டணும், மனம் நிறைந்து பாராட்டணும். முதல் முறையாக சென்னைக்கு வந்துட்டு அசோகமித்திரனை தேடி போகிறேன். பார்த்த மரம்சம் சொல்கிறார், நீங்கள் மல்லாங்கனர் எஸ் ராமகிருஷ்ணன் தானே, உங்களை நான் படிச்சிருக்கேனே அப்படிங்கிறார். அப்போது அந்த அங்கீகாரம் பெருசு. அதுதான் என்ன உண்மையில வழிகேடு நடத்துது. நான் ஒரு 15-20 வருஷமாக புத்தக கண்காட்சிக்கு வரேன். ஊரில் இருக்கும்போது வருவேன், சென்னையில் இருக்கிறனால ஒரு 10 வருஷமாக நேர்லேயே வரேன். நான் எப்போ வந்தாலும் உங்களுக்கு அது நல்லா தெரியும், தூரத்துலேருந்து உங்களை சந்திக்கிற வாசகர்களை பார்க்குறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி தர ஒரு விஷயம். அவங்களோட கண்களில் அவ்வளோ நிறைய தயக்கம் இருக்கும். நான் போய் சொல்லுவேன், போய் நின்று பேசுங்க அப்படிம்பேன். ஃபோட்டோ நான் எடுத்து கொடுப்பேன். எனக்கு அது அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் எனக்கு பார்க்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த புத்தக கண்காட்சியில் நான் உங்கள்கிட்ட வைக்கிற இன்னொரு அம்சம் என்னென்னா, யார் எந்த புத்தகத்தை கேட்டாலும் அது எந்த பதிப்பகத்தில் எந்த ஸ்டாலில் கிடைக்குதுன்னு நீங்கள் வழிகாட்டுறீங்க. வழக்கமாக என் புக் கடையில் இது இருக்குது, நான் இதை எழுதியிருக்கேன்னு சொல்லாமல் நிறைய பேர் நீங்கள் அதை குறிப்பிட்டு சொல்கிறது உங்களோட மிகப்பெரிய பண்பாக இருக்குது. இவ்வளோ பெரிய வாசகர் கூட்டத்தை எப்படி சம்பாதிச்சிங்க? இல்லை, அவங்க என்னை தேடி வர்றது 2 காரணத்துக்காக. ஒன்று, என்னோட எழுத்துக்களை படிச்சிருக்காங்க. இன்னொன்று, நல்ல புத்தகங்களை நான் அறிமுகம் செய்வேங்கிறது தெரியும். அந்த நல்ல புத்தகங்களை அறிமுகம் செய்கிறதோட அவங்க அதை வாங்கி படிச்சுட்டு நிஜம்தான்னு உணர்றாங்க. இவர் சும்மா யாரோ ஒருத்தருக்காக புகழ்த்துக்காக சொல்லலை, காரணம் கருதியெல்லாம் சொல்லலை, நிஜமான நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறார். அது ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை நான் நீண்ட காலமாக உறுதி பண்ணிகிட்டே வரேன். ஏதாவது ஒரு புத்தகத்தை தப்பாக சொல்லி அந்த புத்தகம் மோசமான புத்தகமாக இருந்தால் அடுத்த முறை வந்து வாங்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன தேடியும் வராங்க, என் வழியாக சில புத்தகங்களை பார்க்கவும் வராங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் மாலையில் என்னுடைய கடையில் இருப்பேன். காலையில் முழுக்க புத்தக கண்காட்சியில் சுற்றி புத்தக கடைகளில் நல்ல புத்தகங்களை தேடி கண்டுபிடிச்சி சொல்லுவேன். சில சமயங்களில் என்ன இருக்குன்னா, அந்த புத்தகம் வெளியாகி 20-30 வருஷம் இருக்கும், 50 காப்பி கூட விற்றுருக்காது. இப்போ காந்தியின் கடைசி நிமிடங்கள்ங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை ஒருத்தர் மொழிபெயர்த்து போட்டிருக்காரு. அது உலக புகழ்பெற்ற புத்தகம். ஆனால் அந்த புத்தகம் தமிழில் வெளியாகி ரொம்ப குறைவான விலையில் நிறைய காப்பி இருக்குது, விற்கவே இல்லை. நான் அதை பார்த்துட்டு வந்து அன்று மாலையில் ஒரு போஸ்ட்டு போட்டேன். என்னென்னா, இந்த புத்தகத்தை வாங்கிருங்க, இனிமேல் கிடைக்காதது. அது ஒரு ரேடியோ நாடகம். காந்தி சுடப்பட்ட போது அந்த புல்லட் காந்தி உடம்புக்குள்ளே போச்சில்ல, அதுவும் காந்தியும் உரையாடுறாங்க. அந்த தோட்டாவும் காந்தியும் பேசிக்கிறாங்க. அந்த தோட்டா காந்தியினுடைய உடலுக்குள்ளாடி போய் என்னென்னலாம் மாற்றங்களை ஏற்படுத்துது, காந்தியினுடைய கடைசி நொடிகள் எப்படி இருந்ததுங்கிறத பற்றின ஒரு நாடகம். அது தமிழில் வெளியாக இருக்குன்னு. மறுநாள் என்ன ஆயிடுச்சுன்னா, மொத்த காப்பியும் வந்துட்டுச்சு. அப்போது அவர் சொன்னார், சார் இதை விற்காமல் இவ்வளோ நாள் வச்சுருந்தேன். இல்லைங்க, அதை சொன்னால் வாங்குவாங்க.
அதுவும் புத்தக கண்காட்சி மாதிரியான ஒரு அரங்கத்தில் இடத்துல நீங்கள் போய் நல்ல புத்தகங்களை சொன்னீங்கன்னா உடனே வாங்கிடுவாங்க. நிறைய நல்ல தமிழ் புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு, கவனம் பெறலை, அதுக்காக இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் என்ன இருக்குன்னா, என்னை தேடி வரக்கூடியவங்க அவங்க என்ன ஒரு சகோதரனாக நினைக்கிறாங்க, நண்பனாக நினைக்கிறாங்க, அவங்க குடும்பத்தோட உறுப்பினராக நினைக்கிறாங்க. அதனால் என்னை பார்க்க வர்றதும் கண்காட்சியினோட ஒரு பகுதி தான். சில நாள் நான் தாமதமாக வருவேன், காலையிலேருந்து வந்து அவங்க காத்திருப்பாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் என்ன முடிவு பண்ணுறேன்னா, புத்தக கண்காட்சி முழுவதும் எனக்கும் வாசகர்களுக்குமான ஒரு இணைவுக்கான இடம். அவங்க ஒரு சகோதரனை பார்க்குற மாதிரி தான் என்னை பார்க்குறாங்க, என் கூட புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. அப்போது நிறைய நேரங்களில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எதுக்கு இந்த புகைப்படங்கள்லாம், என்ன செய்வாங்க அப்படின்னு. உண்மையில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா அவங்கவுங்க வீட்டில் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு வாசகரோட வீட்டுக்கு நான் போனேன்னா எல்லா வருடம் என்னோட எடுத்த புகைப்படத்தையும் ஒரு ஆல்பம் பண்ணி சுவரில் வரிசையாக வருடம் போட்டு ஒட்டி வச்சுருக்காரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா அவங்க குடும்ப உறுப்பினர்களோட எனக்கும் இடம் கொடுத்துருக்குறாரு. அது என்ன ஒரு மறைமுகமாக ஒன்று நினைவுபடுத்துது, என்னென்னா பொறுப்புணர்வை நினைவுபடுத்துது. நீ ஒரு எழுத்தாளன் மட்டுமல்ல, அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய மனிதன், அந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுகன். ரொம்ப இதில் ஆச்சரியம் என்னென்னா, நிறைய நேரங்களில் பெண்கள் வந்து ஒருத்தரோட பேசுகிறதுக்கு தயங்குவாங்க. என்னோட பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களை கூட சொல்லுவாங்க. நான் அப்போ சொல்லுவேன், இது பொது இடங்கன்னு. இல்லைங்க, ஆனால் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அப்போ அந்த சந்திப்பு 10 நாட்களும் ஒரு ஆண்டு நான் எழுதுவதற்கு தேவையான சக்தியை எனக்கு வழங்குது. கண்காட்சி தோறும் நான் போய் ஆட்களை பார்க்குறதுங்கிறது வெறும் வாசகர் சந்திப்பு, கையெழுத்து போடுறதில்ல. அவர்களுக்கும் எனக்குமான அந்த உறவை நான் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த நீடிக்கும் போது நான் அல்ல, ஒரு தமிழ் எழுத்தாளன் எப்படி நடந்து கொள்வான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ் எழுத்தாளன் வந்து வாசகர்களுக்கு நெருக்கமாக நடந்து கொள்ளக்கூடியவான். அவர்கள் மீது ஒன்றும் அவருக்கு வந்து எந்த மறுப்பும் கிடையாது. என் புத்தகத்தில் இல்லை, நான் எந்த புத்தகத்துலேயும் கையெழுத்து போடுவேன். எதுக்கு அப்படின்னா, படிக்கக்கூடியவர்கள் முக்கியம், என்ன படிக்கிறவங்க முக்கியம் இல்லை. அவங்க புத்தகத்தில் தானே கையெழுத்து கேட்குறாங்க. அதே நேரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து ரூபா நோட்டில் கையெழுத்து கேட்டால் போட மாட்டேன். அது பணம், அதோட மதிப்பை நாம் கௌரவமாக கொடுக்கணும், போட மாட்டேன். அப்போ இந்த கண்காட்சி எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் என்ன நான் அடுத்து செய்யக்கூடிய பணிகளுக்கு என்னை தயார்படுத்திக்கிறதுக்கு இருக்குது. இன்னொன்று, இந்த வாசகர்களை நான் எழுதுகிற நேரத்தில் பார்த்ததே கிடையாது. யார் படித்தாங்க, எப்படி படித்தாங்க, என்ன செய்ததுன்னு தெரியாது. இந்த நேரில் கேட்கும் போது தான் தெரிஞ்சுக்கிறேன், ஓ நான் எழுதுனதில் இது இவங்களுக்கு சரியாக இருக்குது, அல்லது இந்த விஷயங்களை இன்னும் கவனமாக எழுதணும் அப்படின்னு. அப்போ என்ன நான் சரி பண்ணிக்கிறதுக்கும் இந்த சந்திப்பு எனக்கு உதவியாக இருக்குது. நீங்கள் பெண்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன், இது நாங்கள் நண்பர்களோடு பேசும்போதே சொல்லியிருக்கோம். அதாவது என்னுடைய வாசிப்பு கம்மி தான், ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த குடும்ப தலைவிகள் அந்த பெண்களோட வாசக பரப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தான் அப்படின்னு நினைப்பேன். ஒரு ஜெயந்தியின் ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒரு கதையை என்கிட்ட சொல்லாத பெண்களே கிடையாது. அந்த துணை எழுத்து அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு வாழ்வியல் அனுபவம் தான். வாழ்வியல் அனுபவங்கிறது ஒருத்தவங்களுக்கு மாறிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது வாழ்வியல் அனுபவங்கிறது ஏன் முக்கியமாக இருக்குது? இல்லை, வாழ்வியல் அனுபவங்கிறது ஒரு பொது அடையாளம் தானே தவிர, அதுக்குள்ளாடி வாழ்வினுடைய மறக்க முடியாத தருணங்கள் அல்லது கடந்து போன தருணங்களில் சில தருணங்கள் இனி திரும்பி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அல்லது சில மகிழ்ச்சிகளை நாம் தவற விட்டுட்டோமேன்னு உணர்றோம். அப்போ வாழ்க்கையில் சில அடிக்கோடிட்ட தினங்கள் இருக்குது, அடிக்கோடிட்ட நிமிடங்கள் இருக்குது. அந்த நிமிடங்களை தான் நான் எழுத பார்க்குறேன். ஒருத்தரோட துணையத்தில் ஒரு பகுதி, ஒரு சாப்டர் இருக்குது, அதில் ஒரு வீடு இடிஞ்சிருக்கு. அந்த வீட்டை இடிக்கிறாங்க. அந்த வீட்டை இடிக்கும் போது அவர் அந்த வீடு இடிக்கிறது அவருடைய பொருளாதாரத்துக்காக வீடை வித்துட்டாரு, இடிக்கிறாங்க. சாவியை என்ன செய்யறதுங்க தான் அவருடைய கேள்வி. இந்த வீட்டு சாவியை இவ்வளோ வருஷம் வச்சுக்கிட்டே இருந்தோம், வீடை இடிச்சிட்டோம், இப்போ வீட்டு சாவியை நம்ம என்ன செய்யறது? இடிக்கப்பட்ட வீட்டினுடைய சாவிக்கு என்ன இடம்? ஆனால் அதுதான் அவரை ரொம்ப கலக்கமடைய வைக்குது, அதுதான் கண்ணீர் விட வைக்குது. அந்த சாவியை பார்க்கும் போதெல்லாம் வீடு ஞாபகம் வர்றதோட, ஐயோ இவ்வளோ பெரிய வீட்டை வித்துட்டோமே, வீட்டை இடிச்சிட்டாங்களே அப்படிங்கிறாரு. அந்த சாவியை அவரை துன்புறுத்துது. என்ன அப்படின்னா, நீ வந்து தோற்று போயிட்டையா, உன்னோட பண கஷ்டத்துக்காக பூர்வீக வீட்டை இடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கு. நான் அந்த சாவியில் ஒரு சாவியை வாங்கினேன், அது ஒரு கொத்து சாவி, அதில் ஒரு சாவியை எனக்கு கொடுங்க. என்ன எதுக்கு சார் அப்படின்னாரு. உங்களை நினைவு கொள்வதுக்கு எனக்கு இந்த சாவி தான் வேணும். இந்த ஒரு சாவியை நான் பார்த்தேன்னா உங்களை நினைவு கொள்வேன், உங்கள் வீட்டை நினைவு கொள்வேன். உங்கள் வீட்டுக்கு நான் வந்ததே கிடையாது, இடிச்சிட்டீங்க. ஆனால் இந்த சாவி ஒரு பெரிய கதையை திறக்கிற சாவி, உங்கள் வாழ்க்கையை திறக்கிற சாவின்னு. இது விகடனில் வந்தது. இதே பேருள்ள இன்னொருவர் வேற ஊரில் வீடு விற்றுருக்கார். பழனியப்பன்கிறவர் தான் அந்த கதையில் வரக்கூடியவர். அதே பழனியப்பன் வேற ஊரில் தான் வீட்டை விற்றுருக்காரு. அவருக்கு யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்தை நான் எழுதியிருக்கிறோன்னே பழனியப்பன் எனக்கு தொலைபேசியில் சொல்கிறாரு,
என் கதை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நான் சொன்னேன், இது உங்கள் கதை இல்லை, வீட்டை இழந்த எல்லாரோட கதையும் அதுதான். இன்னொரு வாசகர், அவர் அமெரிக்காவிலேருந்து என்னை தேடி வந்தவர், என்னோட அறையில் தேதியோ பார்த்துக்கிட்டே இருந்தார். என்ன பார்க்குறீங்கன்னா, அந்த சாவி பொய் தானே, சாவி வச்சிருக்கல இல்லை அப்படின்னார். நிஜ சாவியை எடுத்து காட்டினோடனே, என்ன சார் அப்போ நிஜத்தை தான் எழுதுறீங்களா அப்படின்னார். அப்போது கற்பனைக்கும் நிஜத்துக்கும் இடையில எழுதுகிறேன். கற்பனையும் எழுதலை, நிஜத்தையும் எழுதலை. கற்பனை எவ்வளவு, நிஜம் எவ்வளவு அப்படிங்கிறத இணைச்சி எழுதுகிறேன். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, அந்த இடைவெளியை எழுதுறதுல தான் ஒரு படைப்பாளனுடைய சவால் இருக்குது. அன்றாட வாழ்க்கை நிஜமாகவே மிக மிக அற்புதமானது. நம்ம தான் அதை சலிப்பூட்டுகிற விதத்தில் வச்சுட்டோம். ஏன்னா ஒரு செயலை திரும்ப செய்யும் போது நமக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு. அதே அலுவலகம், அதே வீடு. ஒரு நாளும் நீங்கள் ஒரு பாதையில் போனால் கூட ஒரு காட்சி வந்ததே கிடையாது. நீங்கள் ஒரு பாலத்தை கடந்து அலுவலகத்துக்கு வரீங்கன்னா தினமும் உங்களை எதிராக கடந்து போகிறவங்க புதுசுங்க, நீங்கள் தான் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நேற்றைய சூரியனும் இன்றைய சூரியனும் ஒன்றும் இல்லை, நேற்றைய வானிலையும் இன்றைய வானிலையும் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு யாரோ ஒருத்தர், நான் இன்றைக்கி வண்டியில் போகிறேன், எதிராக ஒரு குழந்தை ஸ்கூட்டரில் பின்னாடி உட்காந்துட்டு ஒரு ரோஜா பூவை வச்சு வரவங்ககிட்ட எல்லாம் காட்டிக்கிட்டே போகுது. அந்த ரோஜா பூவை எல்லார் கண்ணு முன்னாடியும் அந்த குழந்தை ஒரு நிமிடம் காட்டுது இல்லை. அப்போ அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. பரவாயில்லையே, என்னை வரவேற்கிறதுக்கு ஒரு குழந்தை ஒரு சின்ன ரோஜா பூ காட்டிட்டு போகுதுன்னு. எல்லா நாளும் மகிழ்ச்சியான நாட்கள் தான். நமக்கு என்ன வந்துடுச்சுன்னா, நம்ம அந்த செயல்பாடுகளை திரும்ப திரும்ப செய்து சலிப்படைந்ததுனால நமக்கு எதுவுமே புதுசாக இல்லை. ஆனால் நான் அன்றாடத்தை ரொம்ப ரசிக்கிறேன். ரசிக்கிறதோட அன்றாடத்தினுடைய துளிகளை எல்லாத்தையும் சேகரிக்கணும்னு பார்க்குறேன். இந்த கட்டுரைகள், நான் எழுதின அன்றாட வாழ்க்கையை பற்றின கட்டுரைகள் எல்லாம் மாறாத தருணங்கள்னு சொல்லுவேன். 50 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துச்சு, இன்றைக்கும் நடக்குது, நாளைக்கும் நடக்கும். அது மாறாது. ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியல, ராத்திரியில் திடீர்னு அந்த தந்தைக்கு என்ன செய்யன்னு தெரியல, அம்மாவுக்கும் என்ன செய்யன்னு தெரியல, குழந்தைய கூட்டிகிட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்கல்ல. இந்த காட்சி இன்றைக்குள்ள காட்சியா என்ன? எங்கள் அப்பா என்ன கூட்டிகிட்டு போயிருப்பார், நாளைக்கு என் பையன் அவன் பிள்ளையை கூட்டிகிட்டு போவான். எத்தனை தலைமுறை ஆனாலும் திடீர்னு குழந்தைக்கு உடம்பு முடியாத போது அந்த பெற்றோர்கள் தன்னுடைய படிப்பை, வசதியை எல்லாத்தையும் மாறி, குழந்தை முக்கியம், உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு ஓடுறாங்கல்ல. அப்போ மாறாத தருணம் தானே அது. இப்படி வாழ்வினுடைய மாறாத தருணங்களைத்தான் நான் துணையத்தில் எழுதினேன். அதனால தான் அது படிக்கப்படுது. இன்னொன்று, சமீபத்தில் என்னோட தோழி ஒருத்தங்க அமெரிக்காவில், அவங்க தம்பி ஃபேமிலி வராங்க, நான் சமைக்கணும், அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். அப்படிங்கும்போது உங்களோட கடவுளின் சமையன்காரன் கதையை தான் அவங்களுக்கு சொன்னேன். தம்பி பற்றி உனக்கு தெரியும், தம்பி வைஃப் என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியாதுல்லன்னு இந்த கதையை சொன்னேன். அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு முந்தானத்தை ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ சொன்னது எவ்வளோ பெரிய உண்மையானது அப்படின்னு. மகாபாரதத்திலேருந்து இப்போவுமே உங்களோட அந்த ஒளிரும் சொற்கள்ங்கிறது, கோவை புத்தக கண்காட்சி நீங்கள் பேசினதில் எனக்கு பல விஷயங்கள் புதுசாக இருந்தது. இன்னும் மகாபாரதத்தில் எழுதப்படாத கதைகள் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய இருக்கும். ஏன்னா மகாபாரதம் அதை பற்றி சும்மா ஒரு வேடிக்கையான இது சொல்லுவாங்க. என்னென்னா, இந்தியாவில் எத்தனை மனிதர்கள் இருக்காங்க, எத்தனை கோடி பேர் இருக்காங்களோ அத்தனை கோடி மகாபாரதம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மகாபாரதம் ஒரு வகையாக தெரியும். ஒவ்வொருத்தரும் தன் மனதில் மகாபாரதத்தை ஒரு வகையாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒருவேளை மகாபாரதமே தெரிஞ்சுக்கிடவே இல்லைன்னா கூட தெரிந்து கொள்வதுக்கு ரொம்ப எளிது. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டிங்கன்னா 2 நாள் 4 நாளில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். புத்தகமாக மட்டும் மகாபாரதம் இல்லை, நாடகமாக இருக்குது, கூத்தாக இருக்குது, இசையாக இருக்குது, ஓவியமாக இருக்குது, சிற்பமாக இருக்குது. எல்லா கலை வடிவங்கள்லேயும் மகாபாரதம் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து மகாபலிபுரத்துக்கு போனீங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்கக்கூடிய ஒரு அர்ஜுனனை, அங்கே இருக்கிற பீமனை பார்த்தீங்கன்னா தானே மகாபாரதத்தோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்போது இதிகாசங்கள் எல்லா வடிவத்திலும் இருக்கிறதுனால அது இந்தியா முழுவதும் இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு சரடு மாலை இருக்குது. இன்னொன்று, இதிகாசத்தில் அந்த காலகட்ட கதையும் இருக்குது, என்றைக்குமான கதையும் இருக்குது. என்றைக்குமான கதை என்ன? சகோதரர்களுக்கு இடையில் விட்டு கொடுக்க வேண்டாமா, விட்டு கொடுத்து போகணுமா வேண்டாமா அப்படின்னா மகாபாரதம் திரும்ப திரும்ப விட்டு கொடுத்து போகாட்டா சண்டை போடுவீங்கிறத சொல்லுது. இன்னொன்று, எல்லா வகையான உறவு நிலைகளையுமே அது பகுத்து சொல்லுது. இப்போ 100 குழந்தைகளை கொண்டவங்களாக காந்தாரி இருக்கா அப்படின்னா 100 பிள்ளைங்களோட அம்மாங்கிறவங்க எவ்வளோ பெரிய அம்மா. அப்போது இதிகாசம் எழுதப்பட்டதை போல் இன்னும் எழுதப்படுவதற்கான ஆயிரக்கணக்கான விஷயங்களே கொண்டதாக இருக்குது. அதை படிக்க 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 உங்களுக்கு தெரியும் என்னென்னா, எவ்வளோ இன்னும் எழுதாமல் விட்டாங்களே, எவ்வளோ விஷயங்கள் இருக்காங்களே. இப்போ கூட நான் கோவை உரையில் சொன்னேன், கடைசியாக தான் வாழ்வினுடைய இறுதியை சந்திக்கிறதுக்காக போகிற திருதராஷ்டிரன் அவருடைய மனைவி காந்தாரியோட குந்தியும் போகிறாங்க. குந்தியினுடைய பிள்ளைகள் தான் காந்தாரியினுடைய பிள்ளைகளை கொண்டாங்க. பாண்டவர்கள் தானே கௌரவர்களை அழித்தாங்க. அந்த 2 பெண்கள்லையும் எப்படி ஒன்றா போவாங்க? 2 அம்மாக்கள், ஒரு அம்மா பாண்டவர்களுடைய அம்மா, ஒரு அம்மா கௌரவர்களுடைய அம்மா. பாண்டவர்களுடைய அம்மாவும் கௌரவர்களுடைய அம்மாவும் ஒன்றா நடந்து போகிறாங்கங்கிறது எப்படிங்க சாத்தியம்? அவங்களுக்கு இவங்க மேலே வெறுப்பு இருக்காதா?
அந்த வெறுப்பை மறந்துட்டாங்களா? அல்லது தான் காந்தாரியிடம் போய் மன்னிப்பு கேட்பது தான் குந்தியினுடைய வேலையா? இவங்க 3 பேரும் ஒரு காட்டில் தீ எரியுது. திருதராஷ்டிரன் சொல்கிறாரு, தீ எரியுது, நாமெல்லாம் போயிடலான்னு. காந்தாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அருவிக்குள்ளே அழைச்சிட்டு போகிற மாதிரி நெருப்புக்குள்ளே அவரை அழைச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. கண் தெரியாத அந்த ஆண் மனைவியினுடைய கையை பிடிச்சிட்டு மரணத்தினுடைய நெருப்புக்குள்ளாடி போகிறாங்க. இவங்களை பின்தொடர்ந்து 2 பேர் போகிறாங்க. ஒருத்தர் குந்தி, இன்னொருத்தர் சஞ்சயன். அதில் ஆச்சரியம் பாருங்கள், இந்த சஞ்சயனுக்கு தான் எங்கேயோ நடக்கிறதெல்லாம் தெரியும். போர்க்களத்தில் நடக்கிறத திருதராஷ்டிரனுக்கு சொன்னவன் தான் சஞ்சயன். பக்கத்தில் இந்த மரணம் நடக்க போகுதுங்கிறது சஞ்சயனுக்கு தெரியாமலாம் இருக்கும். அப்போ விரும்பி 4 பேர் மரணத்தினுடைய நுழைவாயில் கதவை தட்டி உள்ளே நுழைஞ்சு போகிறாங்க. அவர்கள் கறிக்கட்டே ஆகிட்டாங்கன்னு மகாபாரதம் வருது. அப்படின்னா பேரரசராக வாழ்ந்த திருதராஷ்டிரன், 100 பிள்ளைகளை பெற்று பறிகொடுத்த காந்தாரி, மாபெரும் வெற்றியாளர்களுடைய அன்னையாக இருந்த குந்தி, எதிர்காலத்தை உணர்ந்த சஞ்சயன், எல்லோரும் ஒரே முடிவுக்கு தான் வராங்க. அப்போ இதிகாசம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுது. என்னன்னா, நீ யாராக வேணாலும் இருப்பா, நீ எப்படி பிறந்தேங்கிறதும் எப்படி உன் இறப்பு இருக்குங்கிறதும் தீர்மானிக்கவே முடியாதது. உங்களோட அந்த உரையில் தான் கௌரவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்களை மட்டும்தான் நம்ம மைண்டில் வருது. அந்த இடத்துல நிறுத்திட்டு ரொம்ப நேரம் நாங்கள் அதை சிந்திச்சுட்டு இருந்தோம். ஆமாம், ஏன்னா துஷலைன்னு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ கடைசியில் அஸ்வமேத யாகத்தின் போது எல்லா கௌரவர்களையும் கொண்டுட்டாங்க. இப்போ இவங்க யாகம் விடுறாங்க. துஷலையினுடைய மகன் இருக்கான். ஒருவேளை துஷலையினுடைய மகனை கொன்றுவாங்களோன்னு சொல்லி அவள் அர்ஜுனன்ட்ட போய் கேட்குறா, எங்கள் அண்ணங்களை எல்லாம் கொண்டுட்டீங்க, நான் ஒரு ஆள், என்னை ஏன் உங்கள் எதிரியாக நினைக்கிறீங்கன்னு கேட்குறா. கேட்குறதோட என் பையனுக்கு நீங்கள் உயிர் பிச்சை கொடுத்து அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி துஷலையினுடைய மகனை அவங்க விட்டுறாங்க. ஆனால் ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு 99 அண்ணங்க இருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இதிகாசம் உண்மையிலேயே எப்போவுமே அது ஒரு பெரிய சிகரம் போல். அது தூரத்திலேருந்து பார்க்கும்போது ஒரு அனுபவத்தையும், நெருங்கி போன பின்னாடி அது ஏற 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 காட்சிகள் மாறிட்டே இருக்கும் இல்லையா, அந்த அனுபவத்தையும் கொடுக்குது. இல்லைன்னா ஒரு இதிகாசம் இவ்வளோ ஆண்டு காலமாக இருக்காதில்ல, மறைஞ்சிடும்ல. அதுலேயும் நவீனமான தொழில்மயமான இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் இதுக்கெல்லாம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் புற லெவலில் நடக்குது. அக அளவில் மகாபாரதத்துக்கான தேவையும் மகாபாரதத்தை புரிந்து கொள்வதும் அவசியமாக தான் இருக்குது. இது புரிஞ்சுக்கிறது அவசியம். இப்போ நீங்கள் மாமல்லபுரத்தை பற்றியும் சொன்னீங்க. இந்த மாதிரியான இடங்களில் ஓவியங்கள், சிற்பங்கள் அப்படிங்கிற இடங்களில் ஒரு சாமானியன் போய் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வெறும் செல்ஃபி எடுக்கிறதோடய முடிஞ்சிருது. அதாவது நமக்கு ஏதாவது ஒன்றில் இருக்கக்கூடிய அறியாமை கவலைக்குரியது அப்படின்னு நினச்சா இந்த கலைகள் குறித்த அறியாமையை தான் சொல்லுவேன். நம்ம சுற்றி உலகத்தினுடைய மிகச்சிறந்த சிற்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, ஓவியங்கள் இருக்குது, நுண்கலைகள் இருக்குது, மிகச்சிறந்த கோபுரங்கள் கலைகள் இருக்குது, இசை இருக்குது. இவ்வளோத்தையும் அது மதிப்பே தெரியாமல் வீணடிக்கிறாங்களே, சிதைக்கிறாங்களேங்கிற ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இருக்குது. நீங்கள் வட இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான சிற்பங்கள் குறைவாக தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனீங்கனாலும் அந்த ஊர் கோவிலில் குறைந்தபட்சம் ஒரு 10 அழகான சிற்பங்கள் இருக்குது. அதுவும் அந்த சிற்பங்களை செய்தவரெல்லாம் யாருன்னே தெரியாது. நமக்கு என்னென்னா அதை பார்க்க தெரியல, ரசிக்க தெரியல. கலையை பற்றிய அடிப்படை பயிற்சிகள் நமக்கு பாடத்துலையும் இல்லை, வெளியில் நம்ம கற்றுக்கிடவும் இல்லை. நாம் என்ன பண்ணிடுறோம்னா, கோயிலில் திருநூறு வாங்கி அது தலையில் போடுறோம். நீங்கள் ஒரு 1000 வருஷம் கலைப்பொருள் மீது உங்களோட திருநூறை போடுற உங்களோட வீணடிக்கக்கூடியதாக இருக்காங்க. நிறைய இடங்களில் நல்ல சிலைகளோட கைகளை, முகத்தை, மூக்கை, காதை உடைச்சி விட்டுருக்காங்க. ஆனால் உண்மையில் அதனோட மதிப்பு தெரியாத ஒரு சமூகமாக இருக்குமே தான். ஆனால் கலையை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அது ஒரு ஈடுபாடு தானே. நீங்கள் போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஈடுபாட்டை உருவாக்கிக்கோங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு கோவில் வாசலில் பூ விற்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி தான் கோயிலுக்கு போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, போன உடனே நேராக அந்த அம்மாட்ட போய் ஒரு பூ கேட்பேங்க, கொடுத்துருவாங்க, போயிடுவாங்க. 2வது நாள் 3வது நாள் நீங்கள் அந்த அம்மாவை பார்க்கும்போது இப்போ தான் முதல்ல பூ விற்கிற அம்மா தலையில் பூ வச்சுக்கலன்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பூ விற்கிற அம்மா பச்சை கலரில் சேலை கட்டியிருக்குன்னு பார்ப்பீங்க. அப்புறம் பூ விற்கிற அம்மா தங்க நகையே அணியலைன்னு பார்ப்பீங்க. அந்த அம்மாவும் உங்களை பார்ப்பாங்க. எப்படின்னு சொன்னால், இவர் தினம் வராரு, இந்த பூ தான் சாமந்தி தான் வாங்குவார், இல்லை முல்லை தான் வாங்குவாருன்னு அவங்க உங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. 4வது 5வது நாளில் நீங்கள் அதே அம்மாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கவே வேணாம், அந்த அம்மா எடுத்து கையில் கொடுப்பாங்க. நீங்கள் பணம் பிற கொடுங்க சார் அப்படின்வாங்க. நீங்கள் போயிடலாம். பரிச்சயம் உருவாகுது. 10 நாள் தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அம்மா ஒரு வேளை இல்லாமல் வேற ஆள் இருந்தால் நீங்கள் போனோடனே அந்த அம்மாவை தான் முதல்ல பார்ப்பீங்க. யாரோ உட்காந்துருப்பாங்க, அம்மா இல்லையா அப்படின்னு. உங்களுக்கு பூ வேணுமா அம்மா வேணும் அப்படின்னா, இல்லைங்க 2 வேணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தொடர்பு பண்ணுவீங்க. இதே தான் ஒரு சிற்பத்துக்கு நடக்குது. கோவிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்தமான ஒரு சிற்பத்தை உயிருள்ள ஆளை பார்க்குற மாதிரி தினமும் பாருங்கள்.
முதல் நாள் என்ன இருக்கும் அப்படின்னா சிற்பமாக இருக்கும். 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் அது புன்னகைக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சிரித்தா அது பார்த்துட்ருக்குன்னு தெரியும். 10வது நாளைக்கு அப்புறம் நிஜமாக உயிருள்ள ஒரு ஆள் பார்க்குற மாதிரி அந்த சிலை உங்கள் கண்ணு முன்னாடி தத்ரூபமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் தெரியும் அந்த கை எந்த போஸ்டரில் இருக்குது, கால் எப்படி இருக்குது, சிரிப்பு உதட்டினுடைய எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு சிற்பம் அதனுடைய உன்னதத்திற்காக, கலை அழகிற்காக கொண்டாடப்படுங்கும் போது அதில் ஒரு சிறு பிசகு கூட கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதுவும் சோழ காலத்தினுடைய ஓவியங்களும் சரி, சிற்பங்கள்லேயும் சரி, அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை, நீங்கள் நேரம் இருந்தால் எப்போவாது நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போங்க, கைலாசநாதர் கோவில் இருக்குது. அது ஒரு கலையினுடைய சொர்க்கம். கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போங்க, அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை பாருங்கள். அது தாராசுரத்தில், கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழர்களுடைய எல்லா கோவில்கள்லேயும் அவ்வளோ அழகழகான சிற்பங்கள் இருக்குது. தென்பகுதியில் இருக்கீங்களா நீங்கள், திருநெல்வேலியில் போங்க, திருநெல்வேலி நெல்லைப்பர் கோவிலுக்குள்ளாடி எவ்வளோ அழகழகான சிற்பங்கள் இருக்குது. பக்கத்திலே கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. கிருஷ்ணாபுரத்தினுடைய சிற்பங்களுக்கெல்லாம் நிகரே இல்லை. புதுக்கோட்டையில் இருக்கீங்களா, ஆவுடையார் கோயிலுக்கு போங்க. ஆவுடையார் கோயிலை போல உன்னதமான குதிரையை பார்க்கவே முடியாது. இவ்வளவு பெருமைகள், இவ்வளவு சிற்பங்கள் இருந்தாலும் அதை புகைப்படம் எடுக்கிறதுல என்ன கிடைக்குதுன்னா பக்கத்தில் நீங்கள் நிற்கிறீங்கன்னு இருக்கு. அது கூட அந்த புகைப்படத்தில் நீங்கள் தான் முக்கியமாக தெரிவிங்க. 2000 வருஷம் 1000 வருஷத்தை கடந்து வந்த கலை பொருள் முக்கியம் இல்லையா? இந்த நிமிடம் போய் முன்னாடி நிற்கிறவங்க முக்கியம் இல்லைன்னா உங்களோட அறியாமைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ரசிக்க தொடங்கினால், பாதுகாக்க தொடங்கினால் இந்த கலை என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு திரண்டும் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு கலை நேர்த்தியோடு இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக இப்போவாது கோயிலுக்கு போனீங்கன்னா கோவிலில் விளக்கு வைக்கக்கூடிய பாவை விளக்குகள் வச்சுருக்காங்க. அந்த பாவை விளக்குகளை கொஞ்சம் நேரம் நின்று பாருங்கள். நிஜமாக ஒரு பொண்ணு கையில் விளக்கை ஏந்தி நிற்பது போல் அத்தனை அழகாக செய்யப்பட்டது. அதுலேயும் பெரிய 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 பாவை விளக்குகள் இருக்குது. இதே மாதிரி நந்தியை பாருங்கள், நந்திக்குன்னே ஒரு அழகு இருக்குது. அதோடைய நந்தியுடைய திமிழ் இருக்கு இல்லையா, அதை அவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருப்பாங்க. அது நாக்கை துருத்தி இருக்கக்கூடிய அந்த நாக்கு அவ்வளோ நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். நாம் ஒரு பெரிய உலக புகழ்பெற்ற ஆட்கள்னா ரோடினையோ மைக்கேல் ஆஞ்சலோவையோ சிற்பத்தில் இருக்கக்கூடிய மேதைகளாக சொல்கிறோம். மேதைகள் தான், இல்லைன்னு இல்லை. அவங்களுக்கு சற்றும் குறையாத மேதைகள் நம்ம ஊரில் இருந்திருக்காங்களே, நம்ம கலையில் இருக்கே. அப்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய செல்வத்தை தெரியவே இல்லை. அப்படின்னா என்ன அப்படின்னா, சுற்றி தங்க சுரங்கத்தை வச்சுக்கிட்டு தங்கத்தோட மதிப்பே தெரியாத ஆட்களாக இருக்கிறோம் அப்படின்னு. நிறைய நேரங்களில் எனக்கு கவலையாகவும் இருக்கும். என்னென்னா, இதெல்லாம் இடிக்கப்பட்டுட்டா, சிதைக்கப்பட்டா இன்னொரு முறை செய்ய முடியாது. செய்வதற்கான தொழில்நுட்பமும் இல்லை, ஆட்களும் இல்லை. குறைஞ்சபட்சம் அதை பாதுகாத்து முறைப்படுத்தி போகணும். இன்னொன்று, பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்லுவேன், உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் போகாட்டாலும் கட்டாயம் மியூசியத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் காண தவறவே கூடாத இடம் மெட்ராஸ் மியூசியம். ஏன்னா அமராவதி சிற்பங்கள் அவ்வளவும் சென்னை மியூசியத்தில் தான் இருக்குது. பௌத்த கலைகளில் மிகச்சிறந்த கலை அமராவதி கலை. அதுலேயும் அமராவதி சிற்பங்களில் கூட புத்தர்லாம் சென்னை மியூசியத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் செலவு பண்ணி அந்த கலையை உங்கள் பிள்ளைக்கு காட்டிட்டீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு வாழ்நாள் பயனை அடைய வைக்கிறீங்க. இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. இந்தியா பூரா தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. பக்கத்தில் கர்நாடகா இருக்குது, ஐஹோலேன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. சமண பௌத்த எல்லா கட்டிடக்கலைக்கும் இடம் இருக்குது. இல்லையா, அஜந்தா எல்லோராவுக்கு போங்க. அதுவும் எல்லோராலையும் அஜந்தாலையும் இருக்கக்கூடிய பேனல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர், அதனுடைய பிரம்மாண்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் இந்தியா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கலைகளோட நாடுன்னு. நான் சுற்றி அலைஞ்சு பார்த்துருக்கேன். பார்த்ததோட ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி பார்க்கும்போதெல்லாம் மன வருத்தத்தோடு பார்க்குறேன், பாதி இல்லை, பாதி உடஞ்சிருச்சு. இப்போ ஓரளவுக்கு அகழ்வாய்வுத்துறை அதை பாதுகாத்துட்டு வராங்க. விழிப்புணர்வு இருக்குது. அதை பற்றி இன்னும் நிறைய எழுதப்படணும், புத்தகங்களாக எழுதப்பட்டிருக்கணும். இப்போ காஞ்சிபுரத்துக்கு போகிறாரு ஒருத்தர்னா அவர் கைலாசநாதர் கோயிலை பற்றி படிச்சுக்கிறதுக்கு இங்கிலீஷில் இருக்குது. தமிழில் எளிமையான முறையில் அது ஒரு குழந்தைகள் புரிஞ்சுக்கிற மாதிரியான புத்தகமாக இல்லை. அப்போ கலை வரலாறை பற்றின புத்தகமும் தேவை, விழிப்புணர்வும் தேவை, கூடுதலாக பயிற்சியும் தேவை. இது 3 செஞ்சால் தமிழ்நாட்டில் உண்மையிலே கலைகளுக்கான ஒரு புத்துணர்வு கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் இப்போ ஊராக அப்படி வரிசையாக இங்கே இருக்குது அங்கே இருக்குங்கிறீங்க. தேசாந்திரியில் படிக்கும்போதே நீங்கள் கையில் காசு இல்லாமல் புக்கு கொடுத்தெல்லாம் போனாலும் படித்து நாங்கள் வியந்த காலம் உண்டு. அதேமாதிரி எழுத்தாளரோட ஊர்களுக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ உங்களோட பயணம் என்ன பயணம்? அது ஒவ்வொரு ஆண்டும் நான் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மனசில் நினச்சிட்டு அது வழியெல்லாம் சுற்றி பார்ப்பேன். அப்படி இந்தியா பூரா ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணேன்னா, எழுத்தாளர்கள் பிறந்த ஊர்களுக்கு போய்
அவங்களோட நினைவகத்தை பார்க்கணும் அப்படின்னு இந்தியா பூரா பார்த்துருக்கேன். ஓ. அந்த இப்போ நீங்கள் சிவராம காரந்தனா சிவராம காரந்த ஊர், பஷீர்னா பஷீர் பிறந்த ஊர், எம்டி வாசவனார்னா எம்டி வாசவனார் இருக்கிற இடம், கமலாதாஸ்னா கமலாதாஸோடைய கல்லறை எங்கே இருக்குது, இப்படி எல்லா இடங்களுக்கும் போவேன். தாகூர்னா தாகூரோட வீடு எங்கே இருக்குது, சாந்திநிகேதனுக்கு எங்கே இருக்குது, எல்லாத்தையும் பார்ப்பேன். இந்தியா முழுவதும் இப்படி எழுத்தாளர்களுடைய பிறந்த இடங்கள் நினைவகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். சென்ற ஆண்டு என்ன செய்தேன்னா, தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் பிறந்த ஊருக்கு போய் அவர்களை யாருக்காவது தெரியுதா அப்படின்னு பார்த்தேன். செம்மங்குடிங்கிற ஒரு ஊர், அதுதான் மௌனியினுடைய ஊர். எனக்கு மௌனி ரொம்ப பிடிக்கும். நான் செம்மங்குடிக்கு போய், செம்மங்குடி ஒரு சின்ன ஊர், ஒரு பகலில் பார்த்தா அமைதியாக இருக்குது அந்த ஊரில். அங்கங்கே நான் சுற்றி தெரியும்போது ஒருத்தர் கேட்டார், என்ன தேடுறீங்கன்னு. இங்கே மௌனிக்கு வீடு உண்டா அப்படின்னா, யார் மௌனி அப்படின்னு கேட்குறாரு. ஒரு எழுத்தாளர். நான் மௌனின்லாம் பேர் வச்சுக்கிட மாட்டார் சார், அவருக்கு உண்மையான பேர் இருக்கும் சொல்லுங்க அப்படின்னா, இல்லை சார் எங்களுக்கு அவர் மௌனின்னு தான் தெரியும் அப்படின்னா, இசைக்கலைஞராக இருந்தால் தெரியும் எங்களுக்கு. ஸ்ரீனிவாஸ் ஐயா. ஆமாம் ஆமாம். செம்மங்குடியில்னு இசைக்கு புகழ்பெற்ற ஒரு தெரியலைங்கிறத தெரியலைங்கிறதோட நான் அவர்கிட்ட சொல்கிறேன், என் ஊர் செம்மங்குடி அப்படின்னு மௌனி கட்டுரை எழுதியிருக்காரு சார். இதெல்லாம் நாங்கள் படித்ததில்லை சார், உங்களுக்கு அவங்க அப்பா பேரை சொல்லுங்கள், என்ன தொழில் பண்ணார்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னார். ஏமாற்றமாக இருந்தது. அந்த ஊரை விட்டு வெளியே வரும்போது தற்செயலாக ஒருத்தரை பார்த்து கேட்டோம். அவர் சொல்கிறார், ஆமாம் சார் அவங்க ரைஸ் மில் வச்சுருந்தாங்கல்ல அவங்க சிதம்பரம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ யாரோ சிலருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு தெரியலை, எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் எனக்கு என்னென்னா, அந்த ஊர்லேருந்து ஒரு எழுத்தாளர் பிறந்து வந்து இவ்வளோ புகழ்பெற்றிருக்கார், குறைந்தபட்சம் அந்த ஊர் ஒரு பெயர் பலகை வைக்கலாம்ல, இந்த ஊர் இந்த எழுத்தாளருக்கு. ஆனால் இதுதான் ஐரோப்பாவில் பார்த்த ஒரு அதிசயம். ஐரோப்பாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஊருக்கு போனால் கூட அந்த ஊரில் ஏதாவது எழுத்தாளர் இருந்தால் ஊரினுடைய நகராட்சியே அதை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு சிலை பண்ணி வச்சுருப்பாங்க, அடையாளப்படுத்துவாங்க. அவர் வீடு இருந்த வீதியில் அந்த வீதியில் அந்த மார்க் பண்ணியிருப்பாங்க. சில சமயங்களில் வீட்டையே விலை கொடுத்து வாங்கி அப்படியே காட்சியகமாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் அதற்கெல்லாம் வசதி இல்லாமல் இருக்கலாம், பொருளாதார சிரமம் இருக்கலாம். ஆனால் பெயர் பலகை வைக்கிறதுல என்ன இருக்குது? நான் பல ஆண்டுகளாக சொல்கிறேன், கீராவும் கு அழகிரிசாமியும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க, இடைச்சவலை சேர்ந்தவங்க, சின்ன கிராமம். ரெண்டு பேர் நண்பர்களாக இருந்து 2 பேரும் எழுத்தாளராகி 2 பேரும் சாகித்ய அகாடமி ஆகியிருக்காங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் இடைச்செவல் 2 சாகித்ய அகாடமி எழுத்தாளர்களை கொண்ட சிற்றூர். இந்த ஊரை போல் ஒரு ஊர்லேருந்து இந்தியாவில் எங்கேயும் வரலன்னு ஒரு விளம்பரம் வைக்கலாம்ல, அறிவிப்பு வைக்கலாமே, வைக்கவே இல்லையே. அப்போ அதுதான் எனக்கு கவலை அளிக்கக்கூடியது. என்னென்னா, இத்தனை படைப்பாளிகள் இருக்காங்க, அவர்கள் சார்பாக கொண்டாட்டங்கள்லாம் பிறகு செய்யுங்க, அறிவிப்புகளாவது வைக்கலாமே. இன்னொன்றும் ஒரு வேண்டுகோளாக சொல்லுவேன் என்னென்னா, அந்த ஊர் நூலகத்துக்கு இந்த பெயர்களை வைக்கலாம். அந்த ஊரில் இருக்கிற ஒரு அரசு நூலகத்துக்கு அந்த எழுத்தாளரை கௌரவிக்கிற விதமாக அவர் பேரில் அந்த நூலகம் இருக்குது. அப்போ அந்த ஊர்க்காரங்களுக்கு நூலகத்துக்கு போகும்போதெல்லாம் அவர் பேரால் தான் நூலகம் இருக்குதுன்னு தெரியும். அப்படி அரசு நூலகம் அப்படிங்கக்கூடியதில் எழுத்தாளர்கள் பிறந்த ஊரில் இருக்கக்கூடியதுக்கு கூடுதலான ஒரு பெயர் பலகையை வைக்கலாமே. அப்படி வச்சா என்ன ஆகும்னா தெரியும். இந்த ஆண்டு என்ன செய்கிறேன்னா, காந்தியோட தொடர்புடைய இடங்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்தாரோ அங்கே காந்திக்கு ஏதாவது நினைவிடம் இருக்கா, ஸ்தூபி இருக்கா, சிலை இருக்கான்னு பார்க்குறேன். சமீபத்தில் தில்லையாடிக்கு போயிருந்தேன். தில்லையாடி வள்ளியம்மை உங்களுக்கு தெரியும், அவங்க தென்னாப்பிரிக்காலேயே காந்தியை சந்தித்தவங்க, முதலாக களப்பலியான ஒரு அம்மா வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க. இந்த தில்லையாடிக்கு காந்தி வந்திருக்கார். இப்போவே நீங்கள் தில்லையாடிக்கு போகிறதுங்கிறது வந்து ஒரு கிராம பகுதிக்கு போகிறீங்க. காந்தி காலத்தில் தில்லையாடி எப்படி இருந்திருக்கும், ஆனால் வந்திருக்கிறார், பார்த்துருக்கிறார். அந்த இடத்துல தில்லையாடியில் ஒரு நினைவு தூண் வச்சுருக்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு ஒரு நினைவு மண்டபமும் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி காந்தியோட தொடர்புடைய இடங்கள் தமிழ்நாட்டில் நிஜமாக பராமரிக்கப்பட்டிருக்கா, யார் நினைவு வச்சுருக்காங்க, என்ன செய்கிறாங்கங்கிறத பார்வையிடுறேன். நிறைய நேரங்களில் நாங்கள் போய் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிடுவேன். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் காந்தியோட தொடர்புடையது மட்டுமல்ல, இதெல்லாம் நம்ம வரலாற்று சாட்சியங்கள். அந்த வரலாற்று சாட்சியத்தை ஒரு எழுத்தாளனாக நான் நேரில் பார்க்கணும்னு விரும்புகிறேன். இந்தியா பூரா பார்த்துருக்கேன். காந்தியினுடைய ஆசிரமங்கள் எங்கெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் நேரில் போய் பார்த்தேன். இப்போது என்ன அப்படின்னா, இப்போ சமகாலத்தில் நிஜமாகவே இவங்களுக்கெல்லாம் தெரியுதா அப்படின்னு இப்போ நான் போகிற நேரங்களில் யாராவது இளைஞர்களை சந்தித்தா ஒருத்தருக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியாதோட அப்படி ஒரு நினைவகம் இருக்குதுன்னு கூட தெரியாது. சில இடங்களில் கல்வெட்டு இருக்குது, சில இடங்களில் சிலை இருக்குது. அநேகமாக இந்தியா முழுவதும் சிலை இருக்கக்கூடிய ஒருவர் காந்தி தான். ஆமாம். ஒரு சின்ன குக்கிராமத்துக்கு போனீங்கன்னா கூட எங்கே ஒரு சின்ன காந்தி பேரில் ஒரு வீதியோ சிலையோ ஏதோ ஒன்று இருக்குது. இப்படி நீக்கமர இந்தியாவில் இருக்கிறார். ஆனால் அதிகம் விமர்சிக்கப்பட்டவராகவும் காந்தி தான் இருக்கிறார். அந்த முரண்தான் ஆச்சரியமாக இருக்குது. காந்தி மக்கள் மனதில் என்றைக்கும் இருக்கிறார். ஆனால் காந்தி மீதான விமர்சனங்களும் எப்போ இருந்துக்கிட்டே இருக்குன்னு.
இப்போ காந்திக்கு காந்தி யுகத்துக்கு தாண்டியும் எதிர்காலத்திலையும் கூட இதே இடம் இருக்குங்கிற நம்பிக்கை தான் தோணும். அப்போ நோபல் பரிசு பெற்ற எல்லாருக்குமே முறையான பெரிய வாழ்க்கை வரலாறு பார்த்தாரு. நம்ம ஊரில் பாரதி உள்ளிட்ட யாருக்குமே விரிவான வாழ்க்கை வரலாறு இல்லை. நல்ல இசை தெரிஞ்ச ஜானகிராமன் ஒரு பாட்டு பாடி அல்லது அவர் அவர் குரலில் எப்படி இருக்குன்னு கேட்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஒரு மௌனியோட குரல், ஜானகிராமனோட குரல், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ கூட என்னன்னா, இதை ஏன் ஒரு எழுத்தாளரோட வாழ்க்கையை நான் எழுத போறேன்னு இன்னொரு எழுத்தாளர் வரவே மாட்டேங்கிறாரு. படிச்சுட்டே இருக்காங்க, கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. அப்போ எழுத்தாளர்களை கொண்டாடுவதுங்கிறது தமிழ் வாசக மனதுக்கு எப்பவும் விருப்பமா இருக்கு.